பிரைஸ் லார்ட் சோசன் ஃபேமிலி. இன்னைக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட்டோட ஆரம்பிக்கிறேன். என்கிட்ட ஒரு பிள்ளை வந்து சொல்லியிருந்தா, அக்கா நான் வேலை செய்கிற இடத்துல வந்து ஒருத்தவங்க என்கிட்ட பேசுனாங்க. அவங்க பேசும்போதே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, எல்லாரும் என்கிட்ட மணி மைண்டடாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுனாங்க அக்கா. எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, ஒதுக்குறாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பார்த்து அவங்க சொன்னாங்க, எனக்கும் உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது, உன்னையும் எல்லாருமே வெறுக்கிறாங்க, நீ நல்ல பொண்ணு, பாவம், உன்னை பார்த்தாலே தெரியுது, உன் உடம்புலாம் மெலிஞ்சிருக்கு, எவ்வளோ கஷ்டப்படுற, இதெல்லாம் யாரு, உன் ஃபேமிலிக்காக தானே அப்படின்ற மாதிரி என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா போக போக எனக்குள்ள ஒரு இறுக்கம் வந்துடுச்சுக்கா அப்படின்னு சொன்னான். இதனால நான் ஃபேமிலியில எல்லாருமே கோவப்பட்டேன் அப்படின்னு சொன்னான். நல்ல வேளை அவ பாதியில பேசிட்டே இருக்கும் போதே, இந்த விஷயத்துல ஸ்டார்டிங் நடக்கும் போதே என்கிட்ட பேசிட்டா. அப்போ நான் சொன்னேன், அந்த மாதிரி ஆளுகிட்ட நம்ம தள்ளி இருக்கணும். இந்த மாதிரி ஆளுங்களாம் எப்படி தெரியுமாங்க, இது உங்க லைஃப்ல எல்லாம் நீங்க கடந்து வந்திருப்பீங்க. நம்மளுடைய நெகட்டிவை கேட்டுட்டு நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா, பிளாக்மெயில் பண்ற மாதிரி பண்ணுவாங்க, நம்மள டாமினேட் பண்ணுவாங்க, நம்மள வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்குள்ள ஆக்குவாங்க, நமக்குள்ள ஒரு பீஸே இல்லாத அளவுக்கு, ஒரு சந்தோஷம் இல்லாத அளவுக்கு நம்மள ஒரு அப்படியே கொண்டு போவாங்க. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம ஒதுங்கி இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு சமாதான காரணரா இருக்கிறார், சந்தோஷத்தின் காரணரா இருக்கிறார். அவரு இருதயத்துல இருக்கும்போது இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம சேரக்கூடாது. இந்த மாதிரி வார்த்தைங்களாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காதுல போட்டுக்கவே கூடாது. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட உங்ககிட்ட பேசுறாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட என்ன பண்ணணும்னா அப்படியே ஒதுங்கி இருக்கணும். இதே மாதிரிதான் ஒருத்தர் பைபிள்ல பேசக்கூடாதவங்களுக்கு, காட்டக்கூடாதவங்களுக்கு எல்லாத்தையும் என்ன பண்றாரு, அவர் மனம் திறந்து காட்டிடுறாரு, பேசிடுறாரு. அதனால என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். பைபிள்ல பாத்தீங்கன்னா எசேக்கியா ராஜா, இந்த ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா யூதாவுடைய அரசர். இந்த அரசர் வந்து தேவனால சாட்சி பெற்றவரா இருக்கிறாரு. எசேக்கியா போல யாருமே இல்லை, தாவீதுக்கு அடுத்தது எசேக்கியா. எசேக்கியாவுடைய ராஜ்யத்துல அவன் ராஜ்யத்தை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவனை போல ஒருத்தரும் இல்லை, அவன் பின்னாடி அது எசேக்கியா போல ஒருத்தரும் வரப்போறது இல்லை அப்படின்னு பெற்றிருக்கிறான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவன் தாவீதை போல செம்மையா நடந்திருக்கிறான். அப்படி என்ன செம்மையா நடந்திருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஆலயத்தை மறுசீரமைக்கிறான். தன்னுடைய முன்னோர்களால, தகப்பன், பாட்டனார் இவங்களால என்ன பண்ண சபை தீட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இவன் என்ன பண்ணா சுத்திகரிக்கிறான். இப்பேற்பட்ட எசேக்கியா, தேவனால சாட்சி பெற்ற எசேக்கியா, வியாதியிலிருந்து தேவன் இவனுக்கு என்ன பண்ற, சுகத்தை கொடுத்து 15 வருஷம் எல்லைகளை கூட்டி கொடுக்கிறார், நாட்களை கூட்டி கொடுக்கிறாரு. இவன் அசிரியருக்கு விரோதமாய், அசிரியர் இவனுக்கு விரோதமா வரும்போது, இவன் தேவனுடைய சமூகத்துல இருக்கும் போது எசேக்கியாவுடைய கண்ணீரை கேட்டு தேவன் ஜெயத்தை கட்டளையிடுறார். இப்படிப்பட்ட எசேக்கியா என்ன பண்றாருன்னா, இவர் குணமாயிட்டாருன்ற செய்தியை கேட்டு, இப்போ வியாதி ஒருத்தவங்க வீட்டுல குணமாயிடுச்சுன்னு நம்மளாம் போய் பார்ப்போம்ல, அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து இவரை வந்து பார்க்க வராங்க. பாபிலோன்ல இருந்து பெரேதாக் அப்படின்ற ஒரு அரசர் என்ன பண்றான்னா, அவனுடைய உதவிக்காரரை அனுப்புறான். நிறைய நிருபங்கள், பரிசுகள்லாம் கொடுத்து இவரை பார்க்கும்படியா அனுப்புறான். ஆனா அதுல 2 விஷயம் இருக்குதுங்க. நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து பேச வராங்கன்னா அதுல காரணம் நிறைய இருக்கும். சுயநலமான ஒரு காரணமும் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க வந்து ஒருவேளை உங்களை நல்லா விசாரிக்கலாம். ஆனா காரணம் இல்லாத இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து பேச மாட்டாங்க. இந்த ஆளு எப்படி வந்து எதுக்காக வந்து பேசினான்னா, இந்த பாபிலோனுக்கு விரோதமாகவும் இந்த அசிரியர்கள் வராங்க. இவங்க அசிரியரை வென்றுட்டாங்கல்ல, நீங்க எங்க கூட துணையா இருந்தீங்கன்னா நாங்களும் அசிரியரை ஜெயிப்போம் அப்படின்றதுக்காக, இவங்க கிட்ட ஒப்புரவு ஆகிறதுக்காக, இவங்க கிட்ட வந்து ஒரு திட்டம் போட்டு, இவங்க 2 பேரும் ஒரு கூட்டணி அமைச்சு அசிரியாவை ஜெயிக்கிறதுக்காக இந்த பாபிலோன் மன்னன் என்ன பண்றான்னா, எசேக்கியாவை நல்லா விசாரிக்கும்படியா கிஃப்ட் நிருபங்கள்லாம் கொடுத்து அனுப்புறாரு. இவர் வந்தோடனே இந்த எசேக்கியா என்ன பண்றாரு தெரியுமா, என்ன பண்ணும், விசாரிக்க வந்தோன்னா எதை பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும். அவனுடைய வாய் அடக்கம் இல்லாத என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் காட்டுறாரு. எங்க ராஜ்யம் இப்படி இருக்குது, எங்களுடைய செல்வம் இப்படி இருக்குது, எங்க வேலையாட்கள் இதுங்க, எங்க ஆட்சியில இவ்வளவு யானைப்படை இருக்கு, குதிரைப்படை இருக்குது, எங்ககிட்ட இவ்வளவு இராணுவம் இருக்குது, நாங்க இப்படி இருக்கிறோம், செல்வங்குது, எல்லாத்தையும் காட்டணும்னு இவர் என்ன பண்ணிட்டாரு, இங்க இருந்து எடுத்துன்னு போயிட்டு அவருடைய அரசர்கிட்ட சொல்லிட்டாரு. உடனே இங்க என்ன நடந்தது தெரியுமா, ஏசாயா தீர்க்கதரிசி வராரு. எசேக்கியா கிட்ட கேட்கிறாரு, யார் அவரு, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. அவரு வந்து பாபிலோனுடைய ராஜ்யத்துல இருந்து வந்து என்ன நலம் விசாரிக்கிறது வந்திருக்கிறாரு அப்படின்னு எசேக்கியா சொல்லும் போது, நீ என்ன பண்ண, நான் உனக்கு மறைவா ஒண்ணுமே வைக்கல, எல்லாத்தையும் சுத்தி காட்டினேன் அப்படின்னு இவர் வந்து என்ன பண்றாரு, சந்தோஷத்துல சொல்றாரு. இவர் செஞ்சது என்னன்னே அறியாம. ஏசாயா சொல்றாரு, நீ அறியாமைனால இப்படி பண்ணிட்டியே, நீ பண்ணதுனால உன்னுடைய சந்ததி எல்லாம் அடிமையா போக போகுது அப்படின்றாரு. அதே மாதிரி நடந்ததுங்க. ஆனா ஏசாயா சொல்லி 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடந்தது. எசேக்கியேலுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய கர்த்தருக்கு முன்பாக அவனுடைய சாட்சி அவனை காப்பாற்றுச்சுங்க.
ஆனா அவன் பண்ணது நிமித்தமா அவனுடைய சந்ததியெல்லாம் அடிமையா போச்சு. இது நமக்கு தெரியும். பாபிலோன்ல நம்மளுடைய தானியல்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அடிமையா போனாங்க. எருசலேமே சுட்டெரிக்கப்பட்டுச்சு நேபுகாத்நேச்சரால. நம்மளும் சில அறியாமையினால என்ன பண்றோம்னா இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆபத்தை நம்மளே வர வச்சுக்கிறோம். யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது, எப்படி பேசணுன்றத கர்த்தர்கிட்ட கேட்கணும். அதுக்கு நம்ம கேட்க வேண்டிய ஒரே வார்த்தை, தெளிவான புத்தி எனக்கு கொடுங்க ஏசப்பா, தெளிவுள்ள ஆவி எனக்கு கொடுங்க ஏசப்பா நம்ம கேட்கணும். இந்த நாள்ல இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். மேலும் இதே போன்ற வார்த்தைகளை வரும் நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.